லிரிசிஸ்ட் மதன் கார்கி இல்லை இன்ஜினியர் மதன் கார்கி, அதுவும் சரியா இல்லையே. லிரிக்கல் இன்ஜினியர் மதன் கார்கி, இப்போ கரெக்டாக இருக்குது. ஏன் மதன் கார்கி அவர்களை லிரிக்கல் இன்ஜினியர் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இன்ஜினியரிங் சம்பந்தமான நிறைய விஷயங்களை தன்னுடைய பாடல்கள் மூலமாக சொன்னது மதன் கார்கி அவர்கள் மட்டும்தான். உதாரணத்துக்கு துப்பாக்கி படத்துல வர்ற அண்டார்டிகா பாட்டு, இந்த பாட்டுடைய பல்லவியிலேயே அவர் ஒரு விஷயம் எழுதியிருப்பாரு. அடி பெண்ணே என் மனதை எங்கே ரேடார் விளக்குமா, அடி என் காதல் ஆழம் என்ன சோனார் அளக்குமா அப்படின்னு எழுதியிருப்பாரு. ரேடார் அப்படின்றது ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங். இப்போ ஒரு கடலுக்குள்ள ஒரு கப்பலோ இல்ல ஆகாயத்துல விமானமோ எங்கேயாவது தொலைஞ்சு போயிருச்சு அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் இந்த ரேடார். அதே மாதிரி சோனார் அப்படின்றது கடலுடைய ஆழத்தை அளக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் சோனார். சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களை இங்க ஹீரோ ஹீரோயினுக்குள்ள காதலுக்காக கலந்து இந்த பாட்டுல சொல்லி இருப்பாரு மதன் கார்கி அவர்கள். இது மட்டும் இல்லாம கோ படத்துல வர்ற என்னமோ ஏதோ பாட்டு, ஏனோ குவியமில்லா ஒரு காட்சி பிழை அப்படின்னு அதுலயும் காதலை சயின்ஸோட கலந்து சொல்லி இருப்பாரு. இது மட்டும் இல்லாம அஸ்கல் அஸ்கா பாட்டு, முக்கோணங்கள் படிப்பேன் முன்னோக்கின் மேலே விட்டம் மட்டம் படிப்பேன் உன் நெஞ்சின் மேலே, முக்கோணங்கள் படித்தேன் உன் மூக்கின் மேலே விட்டம் மட்டம் படித்தேன் உன் நெஞ்சின் மேலே அப்படின்னு மேத்தமெட்டிக்கலா அந்த வரிகளை எழுதி இருப்பாரு மதன் கார்கி. இதனாலதான் எனக்கு அவரை லிரிசிஸ்ட்னு சொல்ல மனசு வராது, இன்ஜினியர்னு சொல்ல மனசு வராது. என்னை பொறுத்த வரைக்கும் மதன் கார்கி ஒரு லிரிக்கல் இன்ஜினியர். இந்த மாதிரி மதன் கார்கி அவர்களுடைய பாடல்கள்ல நீங்க இன்ஜினியரிங் சம்பந்தமான விஷயங்கள் என்னென்ன நோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. முக்கியமா இன்டர்வல் முர்க் ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சு